அடுத்தது, சில நாட்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார். என்னன்னா, தருமபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்னை கேட்காம எதுவும் செய்ய முடியாது, நான் சொல்கிறது தான் சட்டம், கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு 10வது படித்த திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடல்? அவங்களுக்கெல்லாம் வெட்கக்கேடு, இதெல்லாம் கேவலம். இன்றைக்கி வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 10வது படித்த ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு. இதில் என்ன சொல்கிறாரு? இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறார். முதலமைச்சர் என்கிட்ட சொன்னார், யாராவது உங்ககிட்ட அதாவது அனுமதி பெறலை, அதாவது அதிகாரிகள் இவங்ககிட்ட அனுமதி பெறலைன்னா சொல்லு, நான் அந்த அதிகாரியை மாற்றிடுறேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ இதிலேருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் நிலவை கொண்டு இருக்கிறது. அதாவது நான் கேட்குறேன் கேள்வி, யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார். அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சிங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? அடுத்தது, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதில் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் 4 நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை 63 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணாங்க, சென்சஸ் நடக்கலை. பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள், இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். அது சட்டமன்றத்திலே அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள். ஏன்னா அது சரியான